பத்திரிகையாளர் கோடாங்கி நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். தற்பொழுது பிரபல நடிகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பெண்ணோட உயிரிழந்திருப்பதில் உங்களோட பார்வை என்னவாக இருக்கிறது சார்? ஆக்சுவலா இந்த விஷயத்துல நம்ம அந்த பட நிறுவனம் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியா பண்ணியிருந்திருக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு எவ்வளவு மக்கள் வருவாங்க, எப்படி வருவாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் செய்யாம இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறது மிக மிக ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ரெண்டாவது தமிழ் சினிமா மாதிரி கிடையாதுங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான அதிதீவிர வெறியர்களா இருப்பாங்க. ரசிகர்களை தாண்டி வெறியர்கள்ன்ற கேட்டகரியில தான் அவங்க ரொம்ப அதிகமா ரொம்ப எல்லாமே வருவாங்க. இப்ப ஒரு உயிர் போயிருச்சு. இந்த உயிர் இழப்பு அப்படின்றது சாதாரண கிடையாது. அந்த குடும்பத்துக்கு, அந்த குழந்தைகளுக்கு ஒரு பக்கமா இல்ல. சோ அதற்கு அந்த பட நிறுவனமோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட நபர்களோ இதுவரைக்கும் சும்மா வாயில நான் இழப்பீடு தரேன்னு அறிவிச்சாரே தவிர அல்லு அர்ஜுன் அதுக்கான எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல. அதை தாண்டி அவங்க செய்ய வேண்டிய ஆடம்பர கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல இன்னொரு மாநிலத்துல ஒரு பீகார் நினைக்கிறேன், அங்க மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்த முடியுமான்னு. அதெல்லாம் சரிதான். ஆனால் சினிமா அப்படின்றது பொழுதுபோக்குங்க. அங்க மக்கள் உயிரை மாற்றிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுதுன்னா அது எந்த சினிமாவா இருந்தாலும், தெலுங்கோ, தமிழோ, ஹிந்தியோ, மலையாளமோ எந்த சினிமாவா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத இடங்களில் இந்த மாதிரி மக்கள் கூடுகிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு முழு பொறுப்பும் அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க தான் ஏத்துக்க முடியும். இப்ப இந்த சம்பவத்துல அல்லு அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது ஒரு முன்னுதாரணம். இதை எல்லாருமே ஏத்துக்கணும். இதை அவ்வளவு சாதாரணமாக இதை கடந்து போயிட முடியாது. ஒரு இழப்புக்கு பிறகு நாங்க எங்களை கத்துக்கிறோம்னு சொல்றது அயோக்கியத்தனங்க. அதை ஏத்துக்கவே முடியாது. அது மாதிரி சூழ்நிலைகளை அனுமதிக்காம நீங்க என்ன மாதிரி முன்னேற்பாடுகளை செய்றீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. தமிழ் சினிமாவில ஒரு உயிரிழப்பு வந்த உடனே 4 மணி ஷோ கிடையாதுன்னு கேன்சல் பண்ணாங்க. நீ முதல் காட்சி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் 4 மணிக்கு எவ்வளவோ போராடி பாக்குறாங்க, யாருக்கும் தரதில்லை. அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மக்களை சேர்க்க விடுறது இல்ல, பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. சோ இதுக்கு என்னன்னா அரசியல் சாயம் பூசுவாங்க. அந்த நடிகருக்கு தர மாட்டேங்கிறாங்க, இந்த நடிகர் தர மாட்டேங்கிறாங்க, நிறைய அரசியல் சாயம் பூசுவாங்க. என்ன பண்ணாலும் மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம்னா அரசாங்கம் சில கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதோடு சேர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியை ஒத்து போனோம். ஏதோ இவங்களுக்கு 1000 கோடி கிடைச்சிச்சு, 2000 கோடி கிடைச்சிச்சு, அது முக்கியம் இல்ல. நீங்க உயிரிழப்பு அப்படின்றத சர்வசாதாரணமா கடந்து போயிட முடியுமா? அந்த குடும்பத்தாருக்கு இவர் 25 லட்சம் கொடுக்குறேன்னு அறிவிச்சாரு, இது வரைக்கும் தரல. ஆனா அவங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த இழப்பை சரி கட்ட முடியாது. இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க? இப்படி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்தணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா, அவசியம் இருக்கு, தேவை இருக்கா? சோ மக்களும் புரிஞ்சுக்கணுங்க. மக்களும் எங்க மக்கள் கூடணும், எதுக்கு கூடணும், எந்த தேவை இருக்கு அதை யோசிக்கிறதே இல்ல. கூப்பிட்டாலும் உடனே ஓடி போயிடுறது. டிக்கெட் இல்லைன்னா அங்கேயே போறாங்க. இன்னும் பல இடங்கள்ல நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்னன்னா டிக்கெட்டே இல்லாம நாம அங்க போய் ஆன் டைம்ல எடுத்துக்கலாம், அந்த ஸ்பாட்ல போய் எடுத்துக்கலாம்னு போறாங்க. மிக்க நன்றி கோடாங்கி. உங்களுடைய பார்வைகளை இங்கே பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.